அம்மா இன்னைக்கு சமையல் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாப்பா. அதுக்கு முன்னாடி செல்ல பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துருவோமா? ஒன்றா சரி, முதல்ல சோறு போட்டுடலாம். சோறு போட்டாச்சு. வாங்கிட்டு வந்த குழம்பு மீனெல்லாம் வந்து ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு. விரால் மீனில் நான் குழம்பு வச்சுருக்கேன், மாங்காய் போட்டு வச்சுருக்கேன்ப்பா. சூப்பர். அது நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து இந்த மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படியே அது பேர் என்ன, இது முட்டை சேனை அதெல்லாம் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு தனியாக எடுத்துருந்தா அழகாக இருந்திருக்கும். அது நல்லா நீட்டாக பெருசாக தெரியல. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஊற்றி சமைச்சு தானே சாப்பிட போகிறோம். இங்கே வந்து அதே மீனில் வறுவலும் பண்ணியாச்சு, அதுவும் வச்சுக்கலாம். அப்புறம் இது என்னது, எறாவை க்ளீன் பண்ணி அதையும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் இது வந்து நான் எறா வந்து சால்விக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலான்னு. ஏன்னா எறாலாம் கொடுக்கலாம், கொஞ்சம் முள் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்கள்ல. அங்கே எல்லா பிள்ளைகளுமே கொண்டு வராங்களா, நிறைய நான்வெஜ்லாம் கொண்டு வராங்க அப்படின்ட்டு அவன் கேட்பான். எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்பான். அப்புறம் புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், முட்டை போட்டு ஒரு காய் பொரியல் சாப்பிட்லாம்ல. ஒன்றே ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன், டைம் இல்லை. என்னது? ரசம் இன்றைக்கி வைக்க முடியல. அப்புறம் நாளைக்கு வச்சுக்கலாம் ரசத்தை, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ரசத்தை. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சமையல். இன்றைக்கி பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு என்ன சமையல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.